Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இங்கிலீஷா பேங்கிங் இங்கிலீஷா ரெண்டுத்துல எது ஈஸியா இருக்கும் மேம், எது ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறது, எப்படி நான் இப்போ நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றேன்னா நான் பேங்கிங் இங்கிலீஷை எப்படி கவர் பண்றது, அல்லது நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றேன்னா எஸ்எஸ்சி இங்கிலீஷை எப்படி கவர் பண்றது அப்படின்றதான் பாத்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸா இந்த ஒரு செஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். உள்ள பார்த்துலாமா? ஓகே, சரிப்பா. ஸோ எஸ்எஸ்சி இங்கிலீஷ் வர்சஸ் பேங்கிங் இங்கிலீஷ் என்ன இதுன்னு பார்க்கலாம். இப்போ எதுக்காக மெயினாக நம்ம இந்த கம்பேரிசன் நடத்துகிறோம் சரிங்களா? இந்த கம்பேரிசன் எதுக்காக மெயினாக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி பிளஸ் பேங்கிங் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? வெறும் இப்போ நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன், நான் பேங்கிங் எக்ஸாமுக்கும் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, அல்லது பேங்கிங் எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு எஸ்எஸ்சி வேலை தான் வேணும், எஸ்எஸ்சியில தான் போய் உட்காருவேன் அப்படின்னு இருக்கிறத விட, பேங்கிங் ஜாப்ல தான் போய் உட்காருவேன் அப்படின்னு இருக்கிறத விட, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணுன்றது தான் நிறைய பேருக்கு ஆசையா இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் நம்மளுடைய ஃபைனல் அல்டிமேட்டமா இருக்கு. அப்போ அதை நோக்கி போகும்போது நமக்கு எது பிரயோஜனமா இருக்கும், எது மேக்சிமம் பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்றத நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு ஸ்டெப்பா தான் நம்ம இதை பார்க்குறோம் சரிங்களா? ஓகே, சிலபஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான். உண்மையை சொல்லணும்னா எஸ்எஸ்சியோடைய இங்கிலீஷும் சரி, பேங்கிங்கோடைய இங்கிலீஷும் சரி, சிலபஸ் ரெண்டுமே சேம் தான். ஒரு 2 டாபிக் ஸ்கிப் ஆகலாம், எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகலாம், மோஸ்ட்லி சேம் தான். பட் அதோடைய அப்ரோச் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா? எஸ்எஸ்சி இங்கிலீஷை வேற மாதிரி படிக்கணும், அதுக்கு வேற மாதிரி ஆன்சர் யோசிக்கணும், பேங்கிங் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அது எப்படி என்னன்றதை நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டு, ஓகேங்களா, 10 புக்கு 15 புக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு ஒழுங்கா கம்மியான எஃபர்ட் போட்டாலே நமக்கு மேக்சிமம் ஸ்கோர் எடுக்க முடிய அளவுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை போடணும், அதுல தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்றேன் சரிங்களா? ஓகே, ஸோ எஸ்எஸ்சி இருக்கட்டும், பேங்கிங் இருக்கட்டும், என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் மேஜராக கவர் ஆகும் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா, சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும், ஈவன் சிபிஓ சரிங்களா? சிபிஓலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதிகமாக கேட்பாங்க சரிங்களா? சிபிஓவாக இருக்கட்டும், ஸ்டெனோகிராஃபராக இருக்கட்டும், ஸ்டெனோகிராஃபர்லேயும் இது இங்கிலீஷ் தான் அதிகம், மேக்ஸே இருக்காது ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், இப்போ தானே மைண்டில் வந்துச்சு, ஜிடி ஸ்டெனோ, செலெக்ஷன் போஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் கண்டிப்பாக மேண்டிட்டரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே நம்ம பேங்கிங் போகணும்னா ஐபிபிஎஸ் கிளர்க் பிஓவாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இது ப்ரிலிம்ஸில் கிடையாது, நம்ம மெயின்ஸில் இருக்குது சரிங்களா? ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் பிஓ ரெண்டுத்துலையுமே ப்ரிலிம்ஸில் கிடையாது, நம்ம மெயின்ஸில் இருக்குது இங்கிலீஷ் கண்டிப்பாக. கரெக்டாக? ஸோ எஸ்பிஐ கிளர்க் பிஓவாக இருக்கட்டும், ஈவன் செபி, ஆர்பிஐ, நபார்டு, இசிஜிசி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இங்கிலீஷ் படிச்சிங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ காமன் டாபிக்ஸ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங்ன்றது காமன். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இல்லை எங்கப்பா எரர் இருக்கு, இல்லை எங்கப்பா எரர் இல்லை அப்படின்றது கேட்பாங்க இல்லையா? ஸோ இது பேங்கிங் எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்லையும் கேட்பாங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னாலும் சரி, அல்லது ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். நம்ம எஸ்எஸ்சியில் என்னது, அது பேர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, பேங்கிங்ல என்ன பண்ணுவாங்க, அது பேர் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் எஸ்எஸ்சிலையும் பேங்கிங்லையும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வருது. சினானிம் ஆண்டனிம் டைரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டினாக இருக்குமே தவிர கேள்விகள் வொக்காபுலரியை பேஸ் பண்ணி வரதான் செய்யுது. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங்ல அவ்வளோ கேட்கறது கிடையாது, பட் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்ட் டேஸ்ல சரிங்களா? 2025ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பேங்கிங்ல இருந்ததாக இல்லை. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், ஆனால் பேங்கிங்ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கும் சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டிட்டோ, எஸ்எஸ்சிக்கும் பேங்கிங்க்கும் இருக்கக்கூடிய
80% டாபிக் இங்கிலீஷ் டாபிக் பார்த்தீங்கன்னா டிட்டோ சேம் டு சேம் ஓகேங்களா. ஸோ 80% 25ல் 80% பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் படிப்பீங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா கிராமர் ரூல்ஸாக இருக்கணும். ஏன்னா கிராமர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் நாலேஜாக டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. கிராமர் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா, எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றத நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதே பேங்கிங் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ வேகமாக வாசிக்க முடியுது, எவ்வளோ வேகமாக பதில் சொல்ல முடியுது, ஒரு கண்டென்ட்டை ஒரு கான்டெக்ஸ்ட்டை எவ்வளோ வேகமாக உங்களால் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியுது அப்படின்றதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்கிங் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் அண்ட் கான்டெக்ஸ்ட் தான் டெக்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிராமர் ரூல்ஸ் ஆனது மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா சின்னதாகவும் ட்ரிக்கியாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஒரே ஒரு லைன் தான் கேள்வியே இருக்கும். ஆனால் அந்த கேள்வி என்ன இருக்கும், ஐயோ இது ஏதோ ஒரு நல்ல ரூலை கேட்குறாங்களே, எந்த ரூல்னு தெரியல அப்படின்றது யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேங்கிங்கோட கொஷின்ஸ்ல எப்படி இருக்கும், லென்த்தியாக இருக்கும். ஒரு 4 லைன் 5 லைன் இருக்கும். ஒரே ஒரு கேள்வி 4-5 லைன் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துடுவாங்க. அது வந்து என்னது, அது என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இது பார்த்த உடனே சொல்லிடலாம், அந்த ட்ரிக்கு தெரிஞ்சு அந்த ஃபார்முலா தெரியும், அந்த ட்ரிக்கு தெரியும்னா என்ன பண்ணலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பேங்கிங்கோடது பார்த்த உடனே சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப சப்பையான ரூலாக இருக்கும். ஆனால் அந்த ரூலை தான் இங்கே கேட்டிருக்காங்கன்றது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலலாம் அவ்வளோ பெருசாலாம் கேட்டது கிடையாது, ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் லென்த்தியாகவும் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் நான் பேங்கிங்கில் அதுக்காக தான் சொல்லுவேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை எப்பயுமே கடைசி அட்டன் பண்ணுங்கப்பா. எடுத்த உடனே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் உட்காந்துடாதீங்க, அது டைம் நல்லா இழுக்கும். ஸோ அதனால எடுத்த உடனே அதை பண்ணாதீங்க. எப்பயுமே எக்ஸாமில் லாஸ்ட்டாக தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் சரிங்களா. ஓகே, vocabulary எப்படி இருக்கும்னா டைரக்டா இருக்கும். ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதோட சினானிம் என்னப்பா, இதோட ஆன்டனம் என்னப்பான்னு டைரக்டா கேட்பாங்க. ஆனா பேங்கிங்ல பாத்தீங்கன்னா டைரக்டா இருக்காது. என்ன கேட்பாங்க, வேர்டு யூசேஜ் கேட்பாங்க, வேர்ட் ஸ்வாப் கேட்பாங்க, வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த வேர்டை எங்கப்பா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஒரு சென்டென்ஸில் 4 வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு இதில் எது 2 ஸ்வாப் பண்ணோன்னா சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஒரு சென்டென்ஸில் 4 வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு இது ஆர்டர் வந்து மாறி இருக்கு, எந்த ஆர்டரில் மாற்றி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ் பேங்கிங்ல vocabularyயை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின்ஸ் இருக்காது, நம்ம என்னது கான்டெக்ஸ்ட் பேஸ்டா தான் இருக்கும் சரிங்களா. ஸோ டைம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்காது. உண்மையை சொல்லணும்னா எஸ்எஸ்சியில் 25 கொஷினை நம்ம என்ன பண்ணலாம், 5லேருந்து 6 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஓகேங்களா. 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ள 25 கொஷினை நம்மளால முடிக்க முடியும், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பேங்கிங்கில் 30 கொஷின் 20 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 30 கொஷின் 20 நிமிஷம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இது முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். கிளர்க்லாம் போனீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்னா ஈவன் 19 மினிட்ஸில் கூட முடிச்சிடலாம். பட் அதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாது சரிங்களா. 19 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்தாலுமே நம்மளால அப்பாடி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா என்னது ஈஸியாக முடிக்க முடியும். 25 கொஷினா 6 நிமிஷத்தில் முடிக்க முடியும், சாத்தியம் சரிங்களா. ஸோ அது அங்கே பேங்கிங்கில் அப்படி இருக்காது. ஏன்னா லென்த்தியாக இருக்கு இல்லையா, எல்லாமே என்னது பெருசாக இருக்குமா. ஸோ அதனால அதெல்லாம் வாசிக்கிறதுக்கே டைம் எடுக்கும், வாசிச்சு புரிஞ்சு பதில் சொல்லணும் இல்லையா, அதுக்காக டைம் அங்கே கன்சியூமிங்காக இருக்கும். ஓகே சரி. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஹானஸ்ட் ஆன்சர் எஸ்எஸ்சியா பேங்கிங்கா எது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் ஸ்ட்ராங்காக இருக்கா, அப்போ உங்களுக்கு எஸ்எஸ்சி தான் ஈஸி. கிராமர் மேம் எல்லா ரூல்ஸும் எனக்கு தெரியும், எல்லா எக்ஸப்ஷனும் தெரியும், எக்ஸப்ஷனுடைய எக்ஸப்ஷனும் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா.
அல்லது ரீடிங் வந்து மேம் நான் ரொம்ப வேகமாக படிப்பேன் மேம், ரீட் பண்ண உடனே எனக்கு ஆன்சர் வந்து ஒரு ஒரு லைனை 1க்கு 4 வாட்டி வாசிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஒரே வாட்டி வாசிச்சாலே அதோட மீனிங் வந்து டக்குன்னு எனக்கு புரிஞ்சிடும், எனக்கு வந்து என்னது ரீட் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் நியூஸ் பேப்பர்லாம் ரெகுலராக ரீட் பண்ணுறேன், ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பழகின ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்ல ரீடிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம் ஈஸியாக ஃபீல் ஆகும். கிராமரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஈஸியாக ஃபீல் ஆகும். மேம் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஐடியாவே இல்லை, நான் இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளேயே நுழையிறேன், நான் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு இதில் ஐடியாவே இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி இங்கிலீஷ் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேங்கிங் இங்கிலீஷை விட அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறதுக்கு எஸ்எஸ்சி இங்கிலீஷ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஓகே, அப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தான் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் இல்லை, கம்பேரிட்டிவ்லி என்னது ஈஸியாக இருக்கும். என்னது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்கிங் இங்கிலீஷ் ஈஸியா, எஸ்எஸ்சி இங்கிலீஷ் ஈஸியா அப்போ உனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்எஸ்சி தான் மேம் ஈஸி. ஏன்னா நினச்சி பாருங்களேன், 25 கொஷினை 5 நிமிஷத்தில் போட்டு முடிக்க முடியும், அதில் 25 கொஷினில் 24 கொஷினுமே கரெக்டாக வாங்க முடியும். அப்போ எது ஈஸி? கண்டிப்பாக எஸ்எஸ்சி தானே ஈஸி, அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அதுதான் ஈஸின்றாங்க. பட் அதுக்காக இங்கிலீஷில் இது பேங்கிங் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியாதா அப்படின்னா கிடையாது. இப்போ எஸ்எஸ்சி இங்கிலீஷில் எதனால நம்ம இது ஈஸின்னு சொல்கிறோன்னா ரூலை பேஸ் பண்ணி தான் கேள்வி இருக்கும். சரிங்களா? கிராமர் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரூல் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க நமக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே வருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்களோ, என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே தான் நமக்கு வரும். பேங்கிங்கில் என்ன பிரச்சனைனா ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டாங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு இதுவே கிடையாது. சரிங்களா? மெமரி பேஸ்டு கொஷின்ஸாக தான் இருக்கே தவிர நம்மளால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு குறிப்பிட முடியாது. அதில் தான் இந்த வருஷம் நமக்கு அடுத்த வருஷம் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2026லேருந்து என்ன பண்ணிட்டாங்களாம், இனிமேட்டு ஒரு கொஷின் பேப்பரையும் நாங்கள் விட்டுருவோம்ப்பா, யார் என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கேண்டிடேட்டோட ஆன்சர் என்ன, எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்றதை நாங்கள் கொடுத்துருவோம்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ என்னது நமக்கு இந்த ஒரு பிரச்சனை ரெண்டுத்துக்குமே சேம் ஆகிடும். ஓகேங்களா? பிவைக்யூ ரெண்டுத்துக்குமே கிடைக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்டபிள் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேள்விகள் தான்ப்பா வரும். 2 இடியம் வரும்ப்பா, 2 இது க்ளோஸ் டெஸ்ட் 4 வரும்ப்பா, 4லேருந்து 5 வரும்ப்பா. இந்த கேள்வி அதாவது சினானிம் 2 வரும், ஒகேபுலரி சினானிம் 1 ஆன்டனிம் 1 வரும்ப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஆக்டிவ் பாசிவ் 1 வரும், டைரக்ட் இன்டைரக்ட் 1 வரும். இதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு நம்மளால என்னது போட்டு சொல்லிடலாம். ஆனால் பேங்கிங் எக்ஸாமில் கண்டிப்பாக இவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேர்ட் ஸ்வாப் இப்போ ரீசெண்டாக எல்லா ஷிஃப்ட்லேயும் வருது. சரிங்களா? ஒரு ஷிஃப்ட்லலாம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாமலே வருது, ஒரு ஷிஃப்ட்லலாம் க்ளோஸ் டெஸ்ட் இல்லாமலே வருது. மோஸ்ட்லி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டுறான், ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கவர் பண்ணும் இல்லையா, அதனால மோஸ்ட்லி கேட்டுறான். ஸோ நமக்கு என்னது இப்படி வேரி ஆகுது. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக வேரி ஆகும். பட் எஸ்எஸ்சியில் அப்படி கிடையாது. காலங்காலமாக எப்படி கேட்டுட்டு இருக்கானோ அதே தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான், அதில் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதனால நமக்கு எஸ்எஸ்சி ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா? சரி, வேற என்ன காரணம்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். ஒன்று குட்டி குட்டியாக இருக்கும், அல்லது நல்ல ஒரு கதையாக இருக்கும், மாரல் ஸ்டோரியாக இருக்கும். சரிங்களா? அதனால அது வாசிக்கும் போதே நமக்கு ஈஸியானதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எஸ்எஸ்சி இங்கிலீஷ் ஈஸின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்யூரேசி ஹையாக இருக்கும். 25 கொஷனில் 24மே கரெக்டாக வாங்க முடியும். ஈவன் 25க்கு 25மே வாங்க முடியும் தான். பட் வர்ஸ்ட் கேஸ் செனாரியோ சொல்கிறேன், 25க்கு 24மே கரெக்ட் வாங்கலாம். ஆனால் இங்கிலீஷில் 30 கொஷனுக்கு 29மே கரெக்ட் வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான். ஒன்று டைம் பத்தாது, அல்லது கஷ்டமான கேள்வியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ பேங்கிங் இங்கிலீஷ் எங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எங்கே அவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று லென்த்தியாக இருக்குது, அல்லது ரொம்ப வேகாக இருக்குது, அல்லது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஒன்று என்னன்னே புரிய மாட்டேங்குது, அல்லது புரியறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக கொடுக்குறாங்கப்பா, ஒரே தொல்லையாக இருக்குப்பா அப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒகேபுலரி வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக கேட்குறாங்க. ஒரு சிம்பிளாக சினானிம் என்ன ஆன்டனிம் என்ன ரேண்டமாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மாதிரி அப்படிலாம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒகேபுலரிலாம் புதுசாக தான் இறக்குறாங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஓகேங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னது, என்னடா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் பேங்கிங்ல அதிகமாகவே கொடுக்கும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. நமக்கு எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங்கே கிடையாது, ஆனால் பேங்கிங்கில் செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஸோ செக்ஷனல் டைமிங் என்னதான் 20 நிமிஷம்னு அதிகமாக இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப பதட்டமாக்குது. சரிங்களா, செக்ஷனல் டைமிங் எப்பயுமே என்ன பண்ணும், ஐயோ ஐயோ இவ்வளோதான் இருக்குன்னு பதட்டமாக்கும். ஸோ இதனால தான் நம்ம என்னது பேங்கிங் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சிக்கும் சரி பேங்கிங்க்கும் சரி ஒரே ஸ்ட்ராட்டஜி, இதை ஃபாலோ பண்ணால் போதும்பா அப்படின்னு சொல்கிறேன்னா அது என்ன பண்ணலாம்னா ஸ்மார்ட் ரூல். சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கிராமரை ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா, எஸ்எஸ்சிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், கிராமரை எப்படி எந்த ரூல் கேட்டாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரூலை நீங்கள் என்னது ஸ்ட்ராங் பண்ணணும். அதே மாதிரி பேங்கிங் நீங்கள் எக்ஸல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா, ஸோ ரீடிங்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம் எழுதினாலும் சரி எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் சரி சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, மாசா கிளியர் பண்ணிடலாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், டெய்லி ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் இங்கிலீஷ்க்குன்னு வச்சுட்டு இதெல்லாம் கவர் பண்ணுங்க. கிராமர், அதாவது கிராமர்ல டெய்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் கிராமர், நாளைக்கு ஒரு நாள் ரீடிங், நாளைக்கு ஒரு நாள் ஒகாபுலரி அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாள் மாத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிராமர் பேஸ் பண்ணி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டென்சஸ், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், எரர் ஸ்பாட்டிங். ஸோ அதாவது இந்த 4 டாப்பிக்கை பேஸ் பண்ணி எரர் ஸ்பாட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்த நாள் என்னன்னா ஒகாபுலரி, சினானிம், ஆன்டனிம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், வேர்டு யூசேஜ். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் ரீடிங்ல என்ன பண்ணும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ஸ்பீட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேங்களா, அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹிந்துல எடிட்டோரியல் விடுவாங்க தெரியுமா, அந்த எடிட்டோரியலை டெய்லியும் வாசிங்க. அந்த கண்டென்ட்டை 1/3 நீங்க எழுத பாருங்க, உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுங்க. இது பண்றது மூலியமாக உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, அடுத்த வீக்கெண்ட்ல என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிவைக்யூவோ செக்ஷனல் டெஸ்ட்டோ எரர் அனாலிசிஸோ பண்ணுங்க. சரிங்களா, இதை ரெகுலரா பண்ணிட்டு வந்தாலே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும், டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ரூல்ஸை கற்றுக்கணும், அந்த கற்றுக்கிட்ட ரூல்ஸை வச்சு பிவைக்யூ சால்வ் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீக்வென்ட்லி டெஸ்டட் எரர்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ப்ரிப்போசிஷனு, ஆர்டிகல்ஸு, பேரலல், அதாவது என்ன சொல்லுவாங்க, பேரலல் கம்பேரிசனு. சரிங்களா, வேர்பு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு எரர் கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிக்கடிக்கு டெஸ்ட் போடுங்க. ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ணி அடிக்கடிக்கு குவிஸ் போடுங்க, இதெல்லாம் ரிப்பீட்டடாக போடுங்க. சரிங்களா, ஸோ கிராமர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, கிராமர் ரொம்ப தரவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எஸ்எஸ்சியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. பேங்கிங்கில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். சரிங்களா, ஸோ கிராமர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுங்க. சரிங்களா, ஓகே. ஸோ ஒகாபுலரி என்ன பண்ணனா டெய்லி 6லேருந்து 8 ஒகாபுலரி லேர்ன் பண்ணுங்க. தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க. சரிங்களா, தனியாக நோட்டு போட்டு புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒகாபுலரியை எழுதி வைங்க. ஸோ ஒகாப் 24 இந்த மொபைல் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எடிட்டோரியலில் கேட்கக்கூடிய ஒகாபுலரியை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லேர்ன் பண்ணிக்கோங்க. அதை நீங்களே சென்டென்ஸில் எழுதும் போதோ, பேசும் போதோ, டெக்ஸ்ட் பண்ணும் போதோ, பேசேஜ் எழுதும் போதோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ ஒகாபுலரியில் நீங்கள் ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட் யூசேஜாக இருக்கணும். சரிங்களா, டைரக்ட் மீனிங்காக இருக்கணும். கான்டெக்ஸ்ட் யூசேஜில் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும், டைரக்ட் மீனிங்கில் கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்னது ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஒரு நாளைக்கு 100 ஒகாபுலரி படித்தேன் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. 10 படித்தாலுமே அதை எப்போ கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியும் அப்படின்ற அளவுக்கு படித்தாதான் இது நமக்கு பிரயோஜனம் இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணலான்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையும் ஐயோ இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியல, இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியல, இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியலன்னு வார்த்தைக்கு வார்த்தை டிக்ஷனரி எடுத்து வச்சு பார்க்காதீங்க. சரிங்களா, என்ன பண்ணணும்னா வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் டிக்ஷனரி எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஹோல் கான்டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள், என்ன சொல்ல வராங்க, எடிட்டோரியல்லாம் சொல்லும் போது என்ன சொல்ல வராங்க, என்ன கான்டெக்ஸ்ட் இருக்குது, புரியுதா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தாலே தானாகவே உங்கள் பிரெயின் என்ன பண்ணிக்கும், இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங்ன்ட்டு அதுவாகவே
டெஃபினிஷனை ஃபார்ம் பண்ணிக்கும். நீங்கள் உட்காந்து டிக்ஷனரியை போட்டு பைஹார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வார்த்தைக்கு வார்த்தை டிக்ஷனரி தேடி போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் வாசிக்கிறதையே வெறுத்துருவீங்க. அதை பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணும்போது எப்பயுமே என்ன பண்ணுங்க, கொஷின்ஸை ஃபஸ்ட்டு வாசிங்க, அதுக்கப்புறம் பேசேஜ் போங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ இது வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எனக்குலாம் ஆகாது. ஏன்னா இப்போ நான் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசேஜ் போகிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கேள்வின்னு படித்து தானே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அதே கேள்வியை நான் 2 வாட்டி படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே கேள்வியை 2 வாட்டி ரீட் பண்ணி என்ன பண்ணுறேன், எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கு பதிலாக நான் பேசேஜ் ஒரேடியாக முடிச்சுட்டு நான் கொஷனுக்கு போயிடுறேன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? பட் ஸ்டில் இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். சரிங்களா? ஒரு மார்க் டெஸ்ட் போடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு மார்க் டெஸ்ட் போடும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே எது வந்து உங்களால் வேகமாக போட முடியுது, டைம் கம்மியாக கன்சியூம் ஆச்சு, கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்போ ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய வாட்டி மார்க் போடும் போது தான் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே ஐயோ இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியலையே என்ன பண்ணுறதோ அச்சுச்சோன்னு பதறக்கூடாது. ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணும், ஆப்ஷன்ஸை பாருங்க, தப்பான ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் தெரியலன்னு பதறக்கூடாது, தப்பான ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. தானா எல்லாமே உங்களை தேடி வரும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி டெய்லி என்னன்னா 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த ஹிந்து எடிட்டோரியல் டெய்லி அதை பார்த்தாலும் ஓகே தான். சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம் பர் ஆர்சி. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள அதை வாசிச்சு அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு புரிஞ்சிடணும். ஓகேங்களா? அதுலேயே ஒரு ஹாஃப் அ டே ஃபுல் டேலாம் அதுலேயே உட்காந்துருக்க கூடாது. 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள வாசிச்சு முடிச்சுட்டு என்ன கண்டென்ட்ன்றது உங்களுக்கு சொல்ல தெரியணும். அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே. ஸோ மார்க் டெஸ்ட் எப்படின்னா 3 செக்ஷனல் டெஸ்ட் பர் வீக். சரிங்களா? ஸோ டெய்லி ஒரு வாரத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக்ஷனல் டெஸ்ட்ன்றதை கண்டிப்பாக போடுங்க. இங்கிலீஷை மட்டும் தனியாக போடுங்க. அதே மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் என்ன பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள் போடுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்னலாம் எரர் என்னென்ன ஒகாபுலரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன கிராமர் ரூல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன கிராமர் ரூல்லாம் நான் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நோட்டு போடுங்க. ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதும் போதும் அதை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உண்மையாக தான் சொல்கிறேன், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்பீடும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, மார்க்கு தானாக இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ என்னென்னலாம் காமன் மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமரா அப்படியே என்னன்னா மொட்டை மனப்பாடம் பண்ணுறது, போய் நெத்தியில் முட்டி இதுக்கப்புறம் வாஸ் தான் வரணும், இங்கே தான் வரணும், இங்கே வாஸ் தான் வரணும் அப்படின்னு மொட்டை மனப்பாடம் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அதனுடைய அப்ளிகேஷன் நமக்கு வர மாட்டேங்குது. ஸோ மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. ஆர்சி வந்து பார்த்துக்கலாம்ப்பா, எக்ஸாமில் எது கேட்குறாங்களோ அதுதானே, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்காதீங்க. நிறைய ரீட் பண்ணுங்க, அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? லேர்னிங் ரேண்டம் ஒகாபுலரி கண்டமேனிக்கு எங்கெங்கேயோ நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருக்கிறதோ, அல்லது என்னது பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதி இருக்கிறதோ, அல்லது என்னது அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிறதையோ ஒகாபுலரியை உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒகாப் 24 ட்ரை பண்ணி பாருங்கள், எடிட்டோரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கேட்கக்கூடிய ஒகாபுலரிஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், குவிசஸில் கேட்குறது. சரிங்களா? அதே மாதிரி எரர் அனாலிசிஸ் தனியாக என்னென்னலாம் தப்பு பண்ணணும்னு எழுதாமல் விடுறது. ஸோ அதை பண்ணாதீங்க. இதெல்லாம் வைட்டலான விஷயம், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பேங்கிங் அனாலிட்டிக்கலாக இருக்கும், டைம் பேஸ்டாக இருக்கும், டைம் எடுக்கும். பட் பேங்கிங்கில் என்னென்னா டக்குன்னு வேலைக்கு போயிட முடியும். எஸ்எஸ்சியில் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுனா கூட 1 வருஷமாச்சு மினிமம் ஆகும் நீங்கள் ஜாபில் போய் உட்கார்றதுக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து என்னது வேரி ஆகும். ஆனால் எஸ்எஸ்சியில் நீங்கள் நிறைய ஸ்கோர் எடுக்க முடியும், நிறைய பேரை தாண்டி முன்னாடி போக முடியும். பேங்கிங்லேயும் எடுக்கலாம். ஓகேங்களா? எடுக்கலாம். பட் அது ஏற்கனவே கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா? பட் எதுனாலும் சரி, எஸ்எஸ்சியும் சரி பேங்கிங்கும் சரி படிச்சிங்கன்னா ஈஸி தான். என்னடா கிரிஞ்சா சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. பட் இதுதான் உண்மை. ஓகேங்களா? நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லை, இதுதான் உண்மை. நீங்கள் படிச்சிங்கன்னா எஸ்எஸ்சியும் சரி பேங்கிங்கும் சரி ரெண்டுமே ஈஸி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேங்கிங் எக்ஸாம் எழுத முடியாது, அல்லது பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றதே ஒரு பொய், தப்பு.
நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க, பேங்கிங்க்குன்னு தனியா உட்காந்து நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னாலும் பேங்க் எக்ஸாம் உங்களால எழுத முடியும். மேம் நான் பேங்கிங் தான் படிக்கிறேன், ஆனால் எஸ்எஸ்சிக்குன்னு தனியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்களேன், எஸ்எஸ்சியில் 25 இங்கிலீஷு கிளியர் பண்ணலாம், 25 மேக்ஸு சேம் தான் கிளியர் பண்ணலாம், 25 ரீசனிங் கிளியர் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸில் என்னதான் ஓவரால் இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் சயின்ஸு, ஸோ இது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அது இதுன்னு நிறைய கேட்டாலும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் பேங்கிங்லேயும் படிக்க தான் செய்கிறோம். அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஷினாச்சும் வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ 80 கொஷின்ஸ் உங்கள் கையில் இருக்குது, 80 கொஷின்ஸ் கையில் இருக்குது. மீதி 20 கொஷின் ஜென்ரல் அவேர்னஸ் தெரியாதுன்னே வச்சுக்கோங்களேன். 80 கொஷின்ஸ் கையில் இருக்குது, அதுக்கு 75 மேலே உங்களால் எடுக்க முடியாதா? எடுத்தா பாஸ், முடிஞ்சு. அதே மாதிரி தான் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். சரிங்களா? ரீசனிங் அட்டன் பண்ணிடலாம், மேக்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸ்லலாம் அட்வான்ஸ் மேக்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ ரீசனிங்கும் ஆப்டியும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், இங்கிலீஷும் அட்டன் பண்ணிடலாம். இது 3 தான் மேஜரே. மெயின்ஸில் தான் இதுவே இருக்க போகுது, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸே இருக்க போகுது. ஓகேங்களா? இது 3 தான் ப்ரிலிம்ஸ். ஃபர்ஸ்ட் ஈஸியாக 2 பேராலையும் 2 எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். அதனால அதை பேஸ் பண்ணி உட்காந்து ப்ரிப்பரேஷனை போடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ உங்களால் தனியாக போட முடியல, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அட்டா 24/7ல, சரிங்களா, நம்ம அட்டா 24/7ல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்காக ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சாச்சு. இது வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். சரிங்களா? பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது, சரிங்களா, இங்கே பாருங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? 3500 இருக்கக்கூடிய பேட்சை 2700க்கு நீங்கள் லைவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது மூலயமா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் உங்களால் கவர் பண்ண முடியும். சரிங்களா? இதுவே இல்லை மேம் நான் வந்து எஸ்எஸ்சி தான் மேம் ப்ரிப்பேரே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பேங்கிங் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பேங்கிங் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 26th தான் ஆரம்பிக்கவே போகிறோம். சரிங்களா? 26th தான் ஆரம்பிக்கவே போகிறோம். ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதே 3500 இருக்கக்கூடிய பேட்ச் நீங்கள் என்ன பண்ணலாம் 2700 சம்திங்க்கே நம்மளால லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ மறக்காம செஷன் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரிப்பீட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நாளைக்கு மதியானம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு ஸ்பெஷல் செஷன் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு மதியானம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் லைவ் இருக்குது, 1 ஷாட் வீடியோ செஷன் இருக்குது. மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.